ஹாய் வெல்கம் டு பவி ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ் சேனல். இந்த வீடியோல எனக்கு ஆக்சுவலா ஒர்க் ஆன சிங்கிள் ஹேர் கேர் ரொட்டீனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள நேச்சுரலி எனக்கு சைல்ட்ஹுட்ல இருந்தே லாங் ஹேர் தான். பட் காலேஜ் டைம்ஸ்ல எனக்கு சிவியர் ஹேர் ஃபால் இருந்துச்சு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு சிம்பிள் ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். பெரிய பெரிய பிஸ்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு உடன் ப்ரூம் மாட்டிட்டேன் அண்ட் ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் வீக்லி 2 டைம்ஸ் ஒரு 1 டைம் ஹேர் வாஷ் பண்ணேன். ஸ்கால்ப் வந்து ட்ரையாக ஃபீல் பண்ணும்போது நான் வந்து ஆயில் பண்ணேன். ஜஸ்ட் இந்த ஸ்கால்பில் மட்டும் ஆயில் பண்ணேன். ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ப்ராப்பர் இன்டேக்கும் ரொம்ப முக்கியன்றதால 8 ஹவர்ஸ் ஸ்லீப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இன்டேக் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் தான் எடுத்துக்க ஆரம்பித்தேன். எக்ஸு, பன்னீர், டால், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், இது 5மே என்னோட டெய்லி இன்டேக்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஸோ இதை தாண்டி ஸ்ட்ரெயிட்னர், ஸ்டைலிங் டூல்ஸ் இதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். பிகாஸ் சிம்பிள் ஹேர் கேர் ரொட்டீன் வச்சுக்கிட்டா தான் நம்ம அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். இப்போது ஹேர் மாஸ்க், அப்புறம் வந்து வேறு வேறு ஆயிலெலாம் வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த ரொட்டீனை நம்மளால கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு சிம்பிள் ஹேர் கேர் ரொட்டீன் வச்சுட்டா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியுன்ற மாதிரி நான் நினச்சி இதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். வாட் ஹேப்பன்ட் இஸ், ஒரு 6 மந்த்ல எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சுது. என்னோட பழைய ஹேர் எனக்கு மறுபடியும் கிடைக்க ஆரம்பிச்சுது. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் மேஜிக் ரியலி. இப்போ வந்து எனக்கு ஹேர் ஃபால் இருக்கு பிகாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ஹேர் ஃபால் இது. பட் இப்போ நான் வரி பண்ணல பிகாஸ் எனக்கு தெரியும் எப்படி என்னோட ஹேர் மறுபடியும் ரிகவர் பண்ணணும்னு சொல்லி. நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, நம்ம ஒரு ப்ராப்பர் இன்டேக் இல்லைன்னா ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு இப்போ ஹேர் ஃபால் இருக்குனாலும் வரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஹேர் கேர் ரொட்டீனா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெகுலராக ப்ராப்பர் இன்டேக்கோட ப்ராப்பர் ஸ்லீப்போட நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 6 மந்த்தில் எனக்கு ஒர்க் ஆன மாதிரி உங்களுக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்றது நான் கேரண்டியாக சொல்ல முடியும். அண்ட் இஃப் யூ ஹாவ் ஸோ மச் ஹேர் ஃபால், அது வந்து என்னால் எது பண்ணியுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தா அவங்க வந்து ஒரு நல்ல சப்ளிமெண்ட்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. இஃப் யூ நீட் இட். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ரொம்ப ரொம்ப சிவியர் ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு தான். அதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you on another video. Take care. Bye.